ஃபிலிம் டு நேர் வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள். விஜயோடைய கடைசி படம் 69வது படம் வந்து வினோத் இயக்க போகிறதா கூட ஒரு மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. தானியா அப்படின்ற ப்ரொடியூசர் தான், RRR தயாரித்த ப்ரொடியூசர் தான் தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் போயிட்டுருக்கப்ப இப்போ அந்த ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னு விஜய் தரப்பு வந்து உறுதிப்படுத்திருக்கிறது. ஏன் அந்த ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னா, விஜய்க்கு கால் ஷீட் தந்துட்டாரு, விஜய் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் உடனே எஃப்எம்எஸ் விற்கிறதுக்கான வேலைகளும் மற்ற ஏரியாக்கள் விற்கிற வேலைகள்லாம் பார்த்தவொடனே விஜய் கடுப்பாகி, என்னடா படத்துக்கு கால் ஷீட்டே கொடுக்கல, இன்னும் பேமெண்ட்டே செட்டில் ஆகலை, இன்னும் டேட்ஸே கொடுக்கல, இந்த கதையே இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, இன்னும் டேரக்டே இன்னும் உறுதி பண்ணல, அதுக்குள்ளேயும் நம்ம கால் ஷீட்டை வச்சு இவ்வளோ பெரிய வியாபாரத்தை நோக்கி இந்த கம்பெனி நகருது, இவங்களை நம்பி போனால் நம்ம தேவையில்லாமல் தெருவில் தான் வரணும்னு சொல்லிட்டு உடனடியாக அதை கேன்சல் பண்ணி இன்றைக்கு வேலை ப்ரொடியூசரை வந்து திரு விஜய் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இப்போ கோட் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனமே விஜயனுடைய கடைசி படத்தை தயாரிக்க போவதாக ஒரு ரூமர் போய் கொண்டிருக்கிறது. இது எந்தளவு உண்மையோ பொய்யோ தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்னென்னா, விஜய் படத்தை வந்து RRR படத்தை தயாரித்த அந்த மும்பை நிறுவனத்தை சேர்ந்த தானியா ப்ரொடக்ஷன் தயாரிக்கவில்லை. அவர்கள் வந்து கால் ஷீட் வாங்கிட்டோன்னு அப்படின்னு சொல்லியே பல பிஸ்னஸை விஜய்க்கு பண்ணதுனால அதில் கடுப்பாயிட்டு விஜய் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி உலாவிட்டு. இது அப்படியே அஜித்துக்கு எடுத்துக்கோங்க. என்ன, அஜித் வந்து இன்றைக்கி விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து முடியுமா முடியாதா, சம்சார மின்சார படத்தில் வர அந்த வசனம் தான் ஞாபகம் வருது. எடுத்துருவான், எடுத்துக்கிட்டே இருப்பான், எடுப்பான். அந்த மாதிரி அந்த படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எப்போ முடியும்னு லைக் ஆகுதுன்னு தெரியல. சிந்துபாத்துக்கு அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. இதற்கிடையில் அஜித் அவர்கள் வருகிற மே 10ஆம் தேதி ஹைதராபாத்தில் இருக்கிற ராமோஜிராவ் சிட்டியில் வந்து அவருடைய அடுத்த படமான குட் பேட் அக்லிக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டார். இப்போ செட்டு ஒர்க்கு அங்கே நடந்துட்டுருக்கு. விடாமுயற்சி அந்தரத்தில் தொங்குகிறது. விடாமுயற்சி எடுக்கப்படுமா? விடாமுயற்சி எடுக்கிறதுக்கே மிகப்பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவர் சொன்ன கால் ஷீட்டுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஷூட்டிங்கை தள்ளி வைத்த அஜித் இப்போ ஒரு மாதம் முன்னாடியே ஷூட்டிங்கை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் குட் பேட் அக்லிக்கு. ஏன் அப்படி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, விடாமுயற்சியினுடைய கால் ஷீட் வந்து நிறையா அவங்க வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு அந்த ஒரு மாதம் வேஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் இந்த பண்ணுங்கள். இடையில இந்த விடாமுயற்சி முடிக்கிறப்ப கேப்பில் வந்து இந்த குட் பேட் அக்லி நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இடையில கேப்பில் நீங்கள்லாம் ஃபைனான்ஷியலாக செட்டில் ஆகிட்டு கதையெல்லாம் பக்கா ஆன பிறகு எங்களுக்கு கூப்பிடுங்க, நடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் அது ஒரு பெரிய படம், ரொம்ப பொருள் செலவு எடுக்கிறாங்க, அதனால் அதுக்கு டைம் எடுக்குது. அட் த சேம் டைம் அஜித் இல்லாத போர்ஷனை எடுக்கிற வேலைகள் பண்ணுறப்ப அஜித் அந்த கால் ஷீட்டை வீணாக்க வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து இந்த குட் பேட் அக்லிக்கான கால் ஷீட்டை கொடுத்துருக்காரு. இது வந்து தெலுங்கு இருக்கக்கூடிய மைத்ரி மூவிஸ், இதுதான் இந்த தெலுங்கில் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் தயாரிக்குது. எப்படி தன்னுடைய கால் ஷீட் இருக்குன்னு சொல்லி விஜய் வந்து அந்த அன்னையா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வெளியில் வந்தாரோ, ஆனால் தெலுங்கு ப்ரொடியூசரான மைத்ரி மூவிஸு அஜித்தினுடைய கால் ஷீட் வாங்கின உடனே இன்னும் வந்து செட்டு கம்ப்ளீட் ஆகலை, கதை இன்னும் முழுமை பெறலை, எதையுமே இன்னும் ஆரம்ப கட்ட வேலை எதுவுமே நடக்கலை. அஜித் கால் ஷீட் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கால் ஷீட்டை வச்சே 22 கோடிக்கு இந்த படத்தை, இந்த குட் பேட் அக்லி படத்தை வந்து 22 கோடிக்கு ஃபாரினுடைய ரைட்ஸுக்கு கிட்டத்தட்ட ஃபாக்ஸ் இன்டர்நேஷ்னல்ன்ற அந்த கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா ஃபுல்லாக எஃப்எம்எஸ் மற்ற வியாபாரங்கள்லாம் இப்போயே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் விடாமுயற்சி படமே முடியல. இந்த மைத்ரி படம் வந்து இப்போ தான் செட் ஒர்க்கே ஆரம்பிக்குது, இன்னும் கதையே முடிவு பெறல. ஆனால் கால் ஷீட் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட அஜித்துக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை இதெல்லாம் விற்று மொத்தமாக கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்போ இந்த கான்ட்ரவர்சி புரிஞ்சுங்க. தன்னை கேட்காமல் தன் கால் ஷீட் கன்ஃபார்ம் ஆனாமல் ஒரு கம்பெனி வந்து தன் பேரை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணதுனால அந்த கம்பெனியே வாங்கினான்னு சொல்லிட்டு விஜய் வெளியே வராரு. ஆனால் கால் ஷீட் கொடுத்த மறுநாளே இவர்கிட்ட இந்த கால் ஷீட் இருக்குன்னு சொல்லி எல்லா பிஸ்னஸும் பண்ணி அந்த கால் ஷீட் பணத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அஜித்துக்கு சம்பளமாக கொடுக்குறோம் இவங்க வராங்க. அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, அஜித் வந்து ஒரு படத்தை ஆரம்பித்தார்னா அந்த படத்தில் நடக்கக்கூடிய எந்த நிர்வாகத்தில் அவர் தலையிட மாட்டார். கால் ஷீட் கொடுத்துட்டு என் சம்பளத்தை கூட நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறான். ஆனால் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் மூக்க நிறுத்தி தலையிடுகிறார். நான் கால் ஷீட் தான் கொடுத்தேன், இன்னும் நான் எந்த டைரக்டனே ஃபைனல் ஆகலை, அதுக்குள்ளேயும் நீ என் படத்தை வந்து ஃபாரின் ரைட்ஸ் விற்கிற, எஃப்எம்எஸ் விற்கிற, டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கிறன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அஜித் வந்து சினிமாவை சினிமாவாக பார்க்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் சினிமாவை சினிமாவாகவும் அரசியலாகவும் வியாபாரமாகவும் தனக்கான பங்களிப்பு அதில் இருக்க வேணும்னு சொல்லி விஜய் பார்க்கிறார். இதில் எது வந்து நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. என்ன அப்படின்னா,
ஒரு ஹீரோவோட கால்ஷீட் மட்டும் ஒரு சாதாரண ஒரு சாமானியனுக்கு கிடைத்து விட்டால் அதை வைத்து அவன் வந்து பணத்தை பரட்டி படம் எடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் வைத்து படம் எடுக்க முடியாது, அஜித்தை வைத்து படம் எடுக்க முடியாது, அவங்களாம் பெரிய ஜாம்பவான்கள், ரஜினிலாம் பெரிய ஜாம்பவான்கள், அவர்களாம் வச்சு படம் எடுக்கணும்னா பல கோடி வரணும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரஜினியோட குட் புக்கில் இருந்து உங்களுக்கு கால்ஷீட் கொடுத்துட்டாருன்னா, விஜயோட குட் புக்கில் இருந்து உங்களுக்கு கால்ஷீட் கொடுத்துட்டாருன்னா, அஜித்தோட குட் புக்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு கால்ஷீட்டை கொடுத்துட்டாருன்னா உங்களை தேடி பணம் வரும். நீங்கள் அவங்கள வைத்து படம் எடுப்பதற்கு முன்னாடியே அந்த பிராண்டை வச்சு நீங்கள் விற்று வியாபாரம் பண்ணலாம். அந்த வியாபாரத்தை காசை எடுத்து, அதாவது முதல் போடாமே நீங்கள் வந்து கால்ஷீட்டை வாங்கி வியாபாரம் பண்ணி அந்த வியாபார காசில் எடுத்து நீங்கள் ஷூட்டிங் நடத்தலாம், சம்பளம் கொடுக்கலாம். இதுதான் இந்த இரண்டு கதாநாயகருக்குள்ள வித்தியாசம். தன்னை கேட்காமல் ஒருத்தர் பண்ணிட்டாருன்னு அந்த பட கம்பெனியை நிராகரித்த விஜய் தன்னை பற்றி எதுவும் கேட்க தேவையில்ல, கால்ஷீட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அஜித் போகிறாரு. ஸோ இரண்டு ஹீரோக்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நல்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.